Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்கிற டாபிக்கை ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பயப்படாம ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். அச்சா, ஒரு சின்ன விஷயத்த நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பாக்டீரியாவை ஒரு மைக்ரோஸ்கோப் எப்படி இவ்வளோ பெருசா காட்டுது? அதே நேரத்துல பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிளானட்ஸை ஒரு டெலஸ்கோப் எப்படி நம்ம பக்கத்துல கொண்டு வந்து காட்டுது? ஆமா, அது எப்படி சாத்தியம்? அதுக்குள்ள இருக்கிறது வெறும் கிளாஸ் தானே. ஒரு கிளாஸ் எப்படி இவ்ளோ பவரா மாறுது? கரெக்ட். இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயமே இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் கவுண்ட் பண்றதுக்கும் இதே மைக்ரோஸ்கோப் தான் உதவுது. ஓ, ஒரு சின்ன சொட்டு ரத்தத்துல இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸை பார்க்க முடியுதுன்னா யோசிச்சு பாருங்க. இது இல்லைன்னா மெடிக்கல் டயக்னோசிஸே ரொம்ப கஷ்டம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் ரொம்பவே சிம்பிள். அதைத்தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கோர் ஐடியா அது பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம். ஓகே. நம்ம கண்ணால தனியா பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதா இல்ல ரொம்ப தூரத்துல, ஆமா ஆமா, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்காக ஒண்ணுக்கு மேல லென்சஸ் அல்லது மிரர்ஸ ஒரு குறிப்பிட்ட அலைன்மெண்ட்ல கம்பைன் பண்றது தான். The whole game is about teamwork between lenses. ஓ, டீம் ஒர்க்கா? அப்போ ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் பத்தாதா? எக்ஸாக்ட்லி. ஒரு லென்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா 2 லென்சஸை சரியா கம்பைன் பண்ணா அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும். இதை ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரிலே ரேஸ்? ஆமா, ரேஸ் ட்ராக்ல ஓடுவாங்க இல்லையா. முதல் ரன்னர், அதாவது நம்மளோட முதல் லென்ஸ் வேகமா ஓடி பேட்டான 2வது ரன்னர் கிட்ட கொடுக்கறார். சரி. 2வது ரன்னர் அதை வாங்கி இன்னும் வேகமா ஓடி ஃபினிஷ் பண்றார். இங்க பேட்டான் தான் நம்ம பார்க்குற இமேஜ். நம்ம மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற முதல் லென்ஸ், அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அது பொருளோட இமேஜை முதல்ல கொஞ்சம் பெருசு பண்ணி 2வது லென்ஸ் கிட்ட கொடுக்கும். ஓ, அப்போ முதல் லென்ஸ் உருவாக்குற இமேஜ 2வது லென்ஸ் ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்குதா? பெர்ஃபெக்ட்லி செட். அந்த 2வது லென்ஸ், அதாவது ஐபீஸ், அந்த ஏற்கனவே கொஞ்சம் பெருசான இமேஜை இன்னும் பல 100 மடங்கு பெருசு பண்ணி நம்ம கண்ணுக்கு காட்டும். வாவ். இது ஒரு மேக்னிஃபிகேஷன் செயின் மாதிரி. இந்த மென்டல் இமேஜை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பொருளை முதல் லென்ஸ் கொஞ்சம் பெருசாக்குது, அந்த பெரிய இமேஜா 2வது லென்ஸ் ஒரு ராட்சச இமேஜா மாத்துது. ரியல் ரேஸ் அனாலஜி நல்லா புரியுது. ஒன்னு பெருசாக்குனத இன்னும் பெருசாக்குது. சூப்பர். சரி, இப்போ இத NCERT புக்ல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தின வரியை மட்டும் கொஞ்சம் படிங்க. ஓகே. The lens nearest the object, called the objective, forms a real, inverted, magnified image of the object. This serves as the object for the second lens, the eyepiece, which functions essentially like a simple microscope or magnifier, produces the final image, which is enlarged and virtual. இதுல இந்த objective, eyepiece, real image, virtual imageன்னு நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வருதே, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. குட் கொஸ்டின். அது என்ன ரியல் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ்னு பார்க்கலாம். ரியல் இமேஜ்னா அந்த இமேஜை ஒரு ஸ்கிரீன்ல நம்மால ப்ராஜெக்ட் பண்ண முடியும், தியேட்டர்ல பார்க்குற மாதிரி. ஓ. ஆனா வர்ச்சுவல் இமேஜ்னா அதை ஸ்கிரீன்ல பிடிக்க முடியாது. நம்ம கண்ணாடியில பார்க்குற நம்ம முகம் ஒரு வர்ச்சுவல் இமேஜ். அதை நம்ம கண்ணால மட்டும்தான் அந்த கண்ணாடிக்குள்ள பார்க்க முடியும். சரி சரி, புரியுது. இப்போ மைக்ரோஸ்கோப் விஷயத்துக்கு வருவோம். நோ ப்ராப்ளம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல இருக்கிறது அப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுதான் நாம பார்க்க போற பொருளுக்கு, அதாவது ஸ்பெசிமெனுக்கு பக்கத்துல இருக்கும். இதுக்கு ஃபோக்கல் லென்த் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே. இது அந்த ஸ்பெசிமெனோட ஒரு ரியல், தலைகீழான, அதாவது இன்வெர்டட், ஆனா கொஞ்சம் பெருசாக்கப்பட்ட மேக்னிஃபைடு இமேஜை மைக்ரோஸ்கோப் டியூபுக்குள்ள உருவாக்கும். ஓகே, சோ இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸ்டெப் 2, இந்த முதல் ரியல் இமேஜ் இருக்கு இல்லையா, இது 2வது லென்ஸான ஐபீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி செயல்படும். ரிலே ரேஸ்ல பேட்டான் கைமாறுற மாதிரி. காட் இட். ஸ்டெப் 3, இப்போ ஐபீஸ் லென்ஸ் ஒரு சிம்பிள் மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி வேலை செய்யும். அது அந்த முதல் இமேஜை இன்னும் பல மடங்கு பெருசாக்கி ஒரு வர்ச்சுவல் இமேஜா நம்ம கண்ணுக்கு காட்டும். நாம மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற ஃபைனல் இமேஜ் இந்த வர்ச்சுவல் இமேஜ் தான். ஓ,
அதனால தான் மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது நாம ஸ்லைட வலது பக்கம் நகர்த்தினா இமேஜ் இடது பக்கம் போகுதா? இன்வெர்ட்டடா இருக்கிறதுனாலயா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா நாம பார்க்கிறது ஒரு தலைகீழான இமேஜ். அதனால தான் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வந்து இந்த ரெண்டு மேக்னிஃபிகேஷனோட பெருக்கல் பலனா இருக்கு. அதோட ஃபார்முலாவை படிங்க. M is equal to M naught into ME, and for the final image formed at the near point, M is equal to L4 D phi E. பர்ஃபெக்ட். இங்க எம்ஓங்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன், எம்இங்கிறது ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன். ரெண்டாவது ஃபார்முலால எல் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப்போட டியூப் லென்த், டி வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன், அதாவது நம்ம கண்ணுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம கம்ஃபர்டபுளா பார்க்குற தூரம், அது நார்மல் ஐக்கு 25 சென்டிமீட்டர். எஃப்ஓங்கிறது ஆப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த், எஃப்இங்கிறது ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்பதான் இதோட பவர் உங்களுக்கு புரியும். ஒரு மைக்ரோஸ்கோப்ல ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் FO ஈக்குவல்ஸ் 1 சென்டிமீட்டர், ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் FE ஈக்குவல்ஸ் 2 சென்டிமீட்டர், டியூப் லென்த் L ஈக்குவல்ஸ் 20 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப மேக்னிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? ஃபார்முலா வந்து M equals L by FO into D by FE. அப்போ M equals 20 by 1 பெருக்கல் 25 by 2. கரெக்ட். 20 by 1 வந்து 20, 25 by 2 வந்து 12.5. So 20 into 12.5, total magnification 250 மடங்கு. வாவ், 250 times. அப்போ ஒரு மில்லிமீட்டர்ல 10ல ஒரு பங்கு இருக்கிற ஒரு பொருள் கூட 25 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசா தெரியுமா? இதே லென்ஸ் காம்பினேஷன் பிரின்சிபலை சின்னதா மாத்தினா அதுதான் டெலிஸ்கோப். அங்க சின்ன பொருளை பார்க்கறதுக்கு பதிலா தூரத்துல இருக்கிற பெரிய பொருளை பார்க்கறோம். அதனால அதோட லென்ஸ் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் மாறும். அதை பத்தி நாம அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்ல நம்ம மார்க்ஸ் இழக்க காரணமா இருக்கிற சில பொதுவான தவறுகளை பார்க்கலாம். இவங்கள நான் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவேன். ஓ, சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். முதல் மிஸ்கன்செப்ஷன், ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் ஐபீஸும் ரெண்டுமே கன்வர்ஜிங் லென்ஸ் தானே, அப்போ அதை மாத்தி போட்டா என்ன, மைக்ரோஸ்கோப் வேலை செய்யுமா அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தானே, என்ன ஆகும்? அப்படி செய்யவே முடியாது. ஏன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல அதிக மேக்னிஃபிகேஷன் வேணும்னா ஃபோவும் எஃப்இயும் சின்னதா இருக்கணும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோ ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் எஃப்இயை விட குறைவா இருக்கணும். ஓ, அப்படியா? ஆமா, அப்போதான் ரியல் இமேஜ் நல்லா மேக்னிஃபைடா ஐபீஸ்க்கு சரியான இடத்துல உருவாகும். நீங்க மாத்தி போட்டா மேக்னிஃபிகேஷன் கிடைக்காது, இல்ல ரொம்ப குறைஞ்சிரும். ஓ, அப்போ கண்டிப்பா 4 must be shorter than FE. ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் தான் ஐபீஸை விட சின்னதா இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். ரெண்டாவது சைலண்ட் கில்லர், அதிக மேக்னிஃபிகேஷன் தான் எப்பவுமே நல்லது. அதனால ஃபோக்கல் லென்த்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டே போலாம். ஒரு 0.1 சென்டிமீட்டருக்கு லென்ஸ் செஞ்சா பவர் அதிகமா இருக்குமேன்னு யோசிக்கிறது. ஆமா, ஃபார்முலா படி பார்த்தா 4 குறைஞ்சா M அதிகமாகும் தானே, அதுல என்ன தப்பு? ஃபார்முலா படி சரிதான், ஆனா பிராக்டிக்கலா அப்படி செய்ய முடியாது. 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான ஃபோக்கல் லென்த்ல லென்ஸ் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஃபோக்கல் லென்த் ரொம்ப குறைய லென்ஸ்ல குரோமேட்டிக் அபரேஷன் மாதிரி சில குறைபாடுகள் வந்துரும். குரோமேட்டிக் ஆபரேஷன் அப்படின்னா லென்ஸ் ஒரு பிரிசம் மாதிரி லைட்டை கலரா பிரிச்சு இமேஜுக்கு சுத்தி ஒரு ரெயின்போ மாதிரி எஃபெக்ட் வந்துரும். இதனால இமேஜ் குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிடும், மங்களா தெரியும். அதனால மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரு பிராக்டிக்கல் லிமிட் இருக்கு. ஓ, அப்போ குவாலிட்டியும் முக்கியம், வெறும் மேக்னிஃபிகேஷன் மட்டும் பத்தாது. காட் இட். ப்ரிசைஸ்லி. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்ல மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்க்கலாம். சரி. மைக்ரோஸ்கோப்போட 2 முக்கியமான பாகங்கள், ஆப்ஜெக்டிவும் ஐபீஸும் இல்லையா? சரி. இதுக்கு ஒரு கேட்சி ஃப்ரேஸ் இருக்கு. சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் பொருளை பிடிக்குது, ஐபீஸ் கண்ணுக்கு காட்டுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஆப்ஜெக்டிவ் இஸ் நியர் தி ஆப்ஜெக்ட், தி ஐபீஸ் இஸ் நியர் தி ஐ. ரொம்ப சிம்பிள். ஆப்ஜெக்ட் பொருளை பிடிக்குது, ஐபீஸ் கண்ணுக்கு காட்டுது. இது நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஒரு சின்ன பிசிக்கல் ஜெஸ்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க ஒரு கையில ஒரு சின்ன பொருளை வச்சுக்கோங்க, ஒரு பென் கேப் மாதிரி. ஓகே. இப்போ இன்னொரு கையால ஒரு பேப்பரை சுருட்டி ஒரு சின்ன குழாய் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இத பொருள் பக்கத்துல கொண்டு போங்க. இப்போ இன்னொரு பெரிய பேப்பர் குழாய், அதாவது ஐபீஸை செஞ்சு முதல் குழாய் வழியா பாருங்க. அந்த சின்ன பென் கேப் எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு பாருங்க.
இது அந்த 2-ஸ்டேஜ் மேக்னிஃபிகேஷனை உங்களுக்கு எப்போ ஞாபகம் படுத்தும். இது ஒரு மினி மைக்ரோஸ்கோப் மாதிரி. கண்டிப்பா மறக்காது. நல்ல ஐடியா. சரி, இந்த டிஸ்கஷனை 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்க்கு முன்னாடி இதை மட்டும் கேட்டா போதும். பாயிண்ட் நம்பர் 1, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மைக்ரோஸ்கோப் மாதிரி பல லென்சஸை ஒரு டீமா கம்பைன் செஞ்சு நம்ம கண்ணோட பார்க்குற திறனை பல மடங்கு அதிகப்படுத்துது. ஓகே, மல்டிபிள் லென்சஸ் ஒர்க்கிங் as a டீம். பாயிண்ட் நம்பர் 2, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஒரு ரியல், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜை உருவாக்குது. அந்த இமேஜை ஒரு ஐபீஸ் லென்ஸ் இன்னும் பெரிதாக்கி ஃபைனல் வர்ச்சுவல் இமேஜை நம்ம கண்ணுக்கு காட்டுது. இது ஒரு 2-ஸ்டேஜ் மேக்னிஃபிகேஷன் ப்ராசஸ். Okay. Objective creates a real image. Eyepiece creates the final virtual image. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, டோட்டல் மேக்னிஃபிகேஷனுங்கிறது ஆப்ஜெக்டிவ் மேக்னிஃபிகேஷனையும் ஐபிஎஸ் மேக்னிஃபிகேஷனையும் பெருக்குனா வர்றது. அதாவது m = m across ne. இந்த ஃபார்முலா தான் மைக்ரோஸ்கோப்போட பவரை தீர்மானிக்குது. For high power, FO and FE must be small. Got it. M equals MO into ME. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? ஆமா, profsam.com. அடுத்த தலைப்புல சந்திப்போம். நல்ல படிங்க.